வரலாற்று நிகழ்வு. செந்தளம் உண்மையிலேயே ஒரு சிவப்பு தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. தோழர் ஸ்டாலின் நினைவு நாளை ஒரு பாசிச எதிர்ப்பு நாளாக, பாசிசத்தை எதிர்த்து எப்படி ஸ்டாலின் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பது சிறப்பு. இதுவரையில் பேசியிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் மிக விரிவான, மிக ஆழமான, எல்லா தளத்திலும் பேசியிருக்கிறாங்க. நான் எங்கிருந்து தொடங்குறது? உண்மையிலே ஒரு எல்லாரும் பேசிவிட்ட இடத்துல இருந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே எல்லாமே பேசிட்டாங்க. சில குறிப்பான விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு பாசிசம் எப்படி இருக்கிறது, அது இந்தியாவாகட்டும் இல்லை வேற எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எந்த நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் எப்படி இன்றைய நிலைமைகளுக்கு இருக்குது. இன்னைக்கு பாசிசத்தை பத்தி ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? பாசிசத்தை பத்தி பேசும்போது ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பல பேர் ஏகாதிபத்தியமே காலாவதி ஆயிடுச்சுன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏகாதிபத்திய முதலாளித்தின் உச்சகட்டம் என்று சொன்னதெல்லாம் போய், ஏகாதிபத்திய முதலாளித்த உச்சகட்டம் எல்லாம் இல்லை, அதற்கும் மேல அது அப்பொழுது வரையறுத்தது கூட தவறுன்ற நிலைக்கு ஆய்வு பண்ற இடத்துக்கு போயாச்சு. பாசிசம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு நவீன பாசிசம் பேரு, அதுக்கு பல பேர் கொடுக்குறாங்க. நவீன பாசிசம், இன்று வேறு வகையான பாசிசம், இந்தியாவில் உலகத்திலே இல்லாத ஒரு புது பாசிசம், இப்படி பல வகையாக இன்னைக்கு விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு போயாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் பாசிசத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பேசுவது கூட அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்துறாங்க, கிளாசிக்கல் பாசிசம். அது என்ன கிளாசிக் சினிமாஸ்ன்னு சொல்லுவாங்க. பழங்கால படங்கள் மாதிரி கிளாசிக் சினிமா, எப்படி அந்த காலத்துல போட்ட அந்த வகையான படங்களை பிளாக் அண்ட் ஒயிட், அந்த மாதிரி ஒரு விவாத பொருளா இன்று பாசிசத்தை மாற்றி இருக்கிறார். இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலினோட அவருடைய தேவை, அவருடைய வரையறை, இன்று அது எப்படி பொருத்தப்பாடோடு இருக்கிறது, எப்படி செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். மிக கராரான வரையறை 7ஆம் மாநாட்டுக்கு பிறகு கொடுத்திருந்தாலும் கூட, குறிப்பா டிமிட்ரோ, ஆனால் அதை தொடக்கத்தை எப்படி எப்படி பார்க்க வேண்டும் என்பதை முதலில் வரையறுத்தவர் ஸ்டாலின். ஹெச்ஜி வெல்ஸ் அவரோட 1934 ஒரு பேட்டி, எல்லாருமே நம்ம பேட்டிகள் ஹெச்ஜி வெல்ஸோட நேர்காணல், அத பேட்டிகள் அப்படின்னு சொல்லி நம்ம நூல்கள் எல்லாம் வந்திருக்குது. அதுல சொல்லுவாரு, பாசிசம் என்பது வன்முறையின் மூலமாக பழைய அமைப்பை பாதுகாக்கும் ஒரு முயற்சி. அந்த பிற்போக்கு சக்திக்கு அந்த அமைப்பு முறை பாதுகாப்பதற்கு பாசிசம் என்பது ஒரு வன்முறையை பிரயோகித்து எப்படி சமூக ஜனநாயகங்களை இணைத்துக் கொண்டு அது செய்யுது அப்படின்றத பத்தி பேசு. இன்னும் அதுக்கு இப்படியே சொல்லியிருப்பார். சமூக ஜனநாயகவாதிகள்லாம், அதாவது சமூக ஜனநாயகவாதிகள்னா பாசிசத்தினுடைய வலதுசாரி பிரிவு, அப்படிதான் சொல்றாரு. சமூக ஜனநாயகவாதிகளை பாசிசத்தினுடைய வலதுசாரி பிரிவு, நேரடியாக இருக்கக்கூடிய இடதுசாரி பிரிவு. இந்த வலதுசாரி பிரிவுகள் கூட அவர்கள் எப்படி இணைச்சிக்கிட்டு என்ன பேசுவாங்கன்னா, கிட்டத்தட்ட அதை மாற்றி அமைப்பது, கட்சிகளை மாற்றி அமைப்பது, அப்படிதான் பாசிசத்தை மாற்றி அமைப்பதா பார்க்கணும். என்ன சொல்றாரு அவரு? வன்முறை அதாவது சட்ட ரீதியான முறைகளில் இல்லாமல், இல்ல சட்ட எல்லைகளை பயன்படுத்தி கொண்டு வலிந்த அதாவது ஒரு வன்முறையின் மூலமாக ஒரு ஆட்சி அமைப்பை நிறுவுவது. எதற்காக? பழைய ஆட்சி அமைப்பை, அதனுடைய நெருக்கடியை காப்பாற்றுவதற்காக அதை பயன்படுத்துவது. ஒரு அடுத்த கட்ட, அதாவது சரியா சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் அல்லது ஜனநாயக சக்திகள் எழுந்து போராடுவதை, அவர்களை அடக்கி ஒடுக்கி தனது அத்தனை நெருக்கடிகளையும் தீர்த்து கொள்வதற்கு ஒரு ஒடுக்குமுறையை ஏவுவது. இதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம்.
உண்மையிலேயே இந்த பாசிசம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக ஜனநாயகவாத பிரிவு, ஒரு மிதவாத பிரிவு ஏன் சொல்றாங்கன்னா, நாம கூட பார்க்குறோம். இங்க எல்லாம் கட்சிகளை பத்தி பேசுறாங்க. கட்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலது தன்மையோட மிக ஆக்ரோஷமா செய்யறது. சமூக ஜனநாயகவாதி பிரிவுகள் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஒரு தேர்ந்தடைய வகையில செய்யலாம், இல்ல கொஞ்சம் முன்னும் பின்ன செய்யலாம். ஆனால் இந்த வலதுசாரி பிரிவு தான் ஒரு பாசிச ஆட்சியை, இன்னும் கொடூரமான ஆட்சியை வருவதற்கான வாய்ப்புகளையும் திறந்து விடுது. ஒண்ணு அதுவே வளர்ந்து வருது. அது எப்படின்னு சொல்றேன். அதே போல அப்படி அது இல்லைன்னா வேற ஒரு கட்சி அது மாற்றீடு செய்யுது. யாருக்கு மாற்றீடு செய்யுது? பிஜேபி ஆகட்டும், இல்ல வேற ஆட்சி அமைப்புகள் அமைத்த ஆட்சிகளாகட்டும், அது எந்த பேரும் வச்சுக்கணும். மாநில கட்சியில இருக்கிறதாகட்டும், எந்த கட்சிகளா இருந்தாலும். எதுக்காக, யாருக்காக இந்த ஆட்சி அமைப்பு முறையை ஒரு இவ்வளவு கொடூரமாக ஒரு வன்முறை கொண்ட ஆட்சி அமைப்பாக மாற்றுகிறார்கள்? ஒரு ஒடுக்குமுறைக்கான ஒரு ஆட்சி அமைப்பு முறையாக மாற்றுகிறார்கள் என்றால், இங்க இருக்கிற கார்பரேட்டுகள். இதுதானே இவ்வளத்தையும் செய்யறாங்க. அவர்களோடு கூட்டு சேர்ந்து பலனடையலாம். ஆனால் எந்த வர்க்கத்தின் நலனுக்காக இந்த பாசிச ஆட்சி அமைப்பு முறை வருகிறது அப்படி என்று சொன்னால், அதை கிளீனா சொல்லிடலாம். அது ஒரு கார்ப்பரேட் ஆட்சி முறைக்காக தான் வருகிறது. அதிலும் நிதி மூலதன அமைப்புக்கான அந்த நிதி மூலதன நெருக்கடியை தீர்ப்பதற்காக வருகிறது. இதைதான் ஸ்டாலின் அன்று சொன்னார். இந்த நிதி மூலதன நெருக்கடி ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வருகிறது. குறிப்பாக அந்த நிதி மூலதன நெருக்கடி தன்னுடைய வன்முறையின் மூலமாகவோ பல வழிகளில் அதை அந்த இதுவிலிருந்து அந்த ஏற்கனவே அந்த நெருக்கடி அந்த பழைய சமூக அமைப்பை காப்பாற்றுவதற்காக, அந்த வர்க்கத்தை ஆளு வர்க்கத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு வழிமுறையாக இதை கையாளுகிறது. இதேதான் 1930கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 16வது மாநாட்டு அரசியல் தீர்மானம், அரசியல் அறிக்கையில் இருந்தாலும் சரி, ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலாளித்துவ வர்க்கம் ஒரு உள்நாட்டை ஒரு பாசிச மயமாக்குறது அப்படின்னு என்று சொன்னால், அது எல்லா சக்திகளும் தன்னோடு திரட்டி கொண்டுதான் இந்த பாசிசமயமாக்க கொள்கைக்கு போகும். எல்லா வர்க்கத்தையும் திரட்டிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் அதுக்கு என்ன வடிவம் தேவையோ அந்த வடிவத்தை அது மேற்கொள்ளுது. அவ்வளவுதான். ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன வடிவம் தேவையோ அந்தந்த வடிவத்தை அது மேற்கொள்கிறது. குறிப்பா நம்ம பல இடங்கள்ல பார்த்தது, நம்மளுக்கு அன்னைக்கு இருந்த ஹிட்லர், முசோலினி இவருடைய ஆட்சி அமைப்பு முறை தான் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுற, உன்னோட பாசிசத்துக்கான எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது, பாசிசம், நேசிசம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 நாடுகளுடைய என்னென்னலாம் செய்ததுன்றதுதான் இன்னைக்கு நாம நடைமுறையிலே அதே இன்னொரு பிரதிபிம்பம், ஒரு காப்பி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு லேட்டஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருந்த இந்த பழைய ரீல் படத்தை தாண்டி இன்னைக்கு ஹெச்டியில பார்த்துட்டு வரோம். அவ்வளவுதான். எப்படி வலுப்படுது அப்படின்னு சொன்னா, அது எப்பவுமே இந்த வலதுசாரி பிரிவுகளை பெரும்பான்மையா விளக்க தான் பார்க்கும் இந்த பாசிசம். குறிப்பாக கார்பரேட்டுகள் தன்னுடைய லாபத்தை, தன்னுடைய நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த வலதுசாரி பிரிவை முடிஞ்ச வரையும் ஒதுக்கிடும். நீ வளரலாம் வேஸ்ட், தூக்கி வெளியே போடு. யார் அந்த இடத்தை நிரப்பி எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அதை அங்கே மாற்றீடு செய்யும். இதுதான் 1968 6வது மாநாட்டு இதுல கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இதே தான் சொல்றாரு. அது எல்லா சமூக ஜனநாயகவாத பிரிவுகளையும் வலதுசாரி பிரிவுகளையும் வெளியே தள்ளி அந்த இடத்தில் மிக கொடூரமான ஆட்சி அமைப்பை உருவாக்கக்கூடிய இடதுசாரி பிரிவுனா கம்யூனிஸ்ட் கட்சின்னு நினைச்சுக்காதீங்க. இங்க ஒரு இடதுசாரி பிரிவுன்னு இருக்குது, அது ஒரு பக்கம். அதாவது அதை விட கொடூரமான ஒரு வன்முறையை ஏவக்கூடிய, எதை பற்றியும் கவலைப்படாத இன்னொரு பிரிவை அந்த இடத்தில் அமைப்பது. இதுதான் மிக முக்கியமான அவருடைய விஷயம். அன்னைக்கு டிராஸ்கேர்களை தோழர் சொன்னார். டிராஸ்கேர்களை எப்படியெல்லாம் உண்மையிலேயே எப்படியெல்லாம் பாசத்துக்கு உதவுனாங்க. திசை திருப்புதல் வேலையை நல்லா செஞ்சாங்க, சீர்குலைப்பாங்க. என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குதோ அதெல்லாம் சீர்குலைப்பாங்க, உளவு பார்த்தாங்க. இப்படி எல்லா வகையான பயங்கரவாத நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதுதான் இந்த டிராஸ்கேர். அன்னைக்கு டிராஸ்கேர்கள். இதுதான் நாம் ஏதோ வந்து இப்ப இன்னைக்கு பாக்குறோம். இது எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, ஸ்டாலினுடைய அந்த வரையறைகள் அன்னைக்கு அதை பற்றின ஆய்வுகளுடைய முற்று பெற்ற வடிவம் தான்
டிமிட்ரோவனுடைய பாசிசம் என்பது நிதி மூலதனத்தினுடைய மிக எதிர்ப்புரட்சிகர தன்மை கொண்ட தேசிய வெறியூட்டுகின்ற மிக ஏகாதிபத்திய குழுவில் வெளிப்படையான பயங்கரவாத சர்வாதிகாரம். இந்த வெளிப்படையான பயங்கரவாத சர்வாதிகாரம் அது எல்லா வகையிலும் நடுத்தர வர்க்கத்தையும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களையும் எல்லா வர்க்கத்தையும் திரட்டி கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிறது. இது ஒரு நிதி மூலதனத்தின் சர்வாதிகாரத்தின் வடிவம். அந்த இடத்தை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோம். நீ என்ன பாசிசம்? எதேச்சதிகாரத்தை பாசிசம்ன்றாங்க. மன்னராட்சியிலோட எதேச்சதிகாரம் உண்டு, ஒரு பிற்போக்காட்சியில் எதேச்சதிகாரம் உண்டு. ஆனால் அந்த எதேச்சதிகாரத்தின் வடிவத்தை விட இது பாசிச வடிவம். ஜனநாயகம் என்ற பெயரால கூட ஏன் ஹிட்லர் எப்படி வந்தாரு? சோசியலிசம் பேரை சொல்லிதான் வந்தார். பயங்கரவாத மதவாதம் பேசினாரா? அப்ப இனவாதம் பேசினாரா? அவர் சோசியலிசம் எல்லாரை விட பெரிய அளவுக்கு வாய்ஸ் ஆளுகளை அடித்துதான் ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய இனவெறியூட்டி தன்னை ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். இத்தாலியில பாசிசம் முதல்ல இருந்து அது கட்டியமைக்கப்பட்டது. தேசிய வெறியூட்டி மற்ற நாடுகளை எல்லாம் பகை இதுவா மாற்றி அதை அகண்ட ஒரு தேசத்தை கட்டியமைக்கிற அடிப்படையிலேயே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக செய்யும். அப்போ நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பாசிசம் என்பது என்ற புதிய வகையில் வந்து விட்டதா? இன்னைக்கு நிறைய விவாதம் வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லா விவாதத்துல வந்து ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அப்படி ஒரு புதிய வடிவத்தில் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அதுதான் பரிசீலிக்க வேண்டிய விஷயம். என்ன பரிசீலிக்க வேண்டிய விஷயம்? அப்படி இல்லை. இன்றும் நிதி மூலதனத்தின் வடிவமாகத்தான் இந்த பாசிசம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கேட்டாங்க, அப்ப எப்படி மற்ற நாடுகள்ல, அதாவது குறிப்பா சொல்ல போனா முதலாளித்துவமும் இன்னும் வளராத நாடுகளில் எப்படி பாசிசம் வந்ததுன்னா சீனா பாசிசம் சொல்கிறது. அப்ப சீனாவில் ஆய்வு செய்த அந்த பாசிசம் சொல்கிறது அது நிதி மூலதனம் பிற்போக்கான ஆளும் கும்பலையும் பிற்போக்கான அந்த வர்க்கத்தையும் ஆளும் வர்க்கத்தையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு பாசிசத்தை நிறைவேற்றுகிறது. அதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கம் இங்கே உள்நாட்டிலே இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் தன் கையிலே வைத்துக் கொண்டு தன் நிதி மூலதன ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னைக்கு பட்டவர்த்தனமா பகிரங்கமா வெளிப்படையா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பல நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். எங்க தொடங்கி அமெரிக்காவினுடைய எடுத்துக்கொண்டா பெரிய அளவுல பேசப்பட்ட கனடாவில் நான் நினைச்சுப்பேன். கனடா அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணம். கிரீன்லாந்து வெனிசுலா அதிபரை சாதாரணமா உள்ள நுழைஞ்சு போய் கைது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். இந்த நாட்டில் அப்ப அங்க ஒரு பொம்மையாட்சி நிறுவப்படுது. எந்த கலகமும் பெரிய இதுவும் எதுவுமே நடக்கல. என்ன உண்மையிலே அவர் பெரிய பிம்பமா தூக்கி பிடிச்சிட்டு இருந்த மதுரோ இன்று அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அந்த உள்நாட்டிலே நடக்கல. ஒரு ஆளும் இன்னொரு ஆளும் பொம்மை அமெரிக்காவை சார்பாக இன்னைக்கு உட்காந்துட்டு சொன்னதை விட வேகமா செஞ்சுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து உள்ள நுழையிறது. கிரீன்லாண்டை விலைக்கு வாங்குவேன், கிரீன்லாந்து எனது அப்படின்னு சொல்லி நுழைகிறது. ஈரான் பார்த்தோன்னா ஈரான் வந்து செய்யுது. இந்த அளவுக்கு ஒரு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு கொள்கை, இன்னும் சரியா சொல்லப்போனா எல்லாம் உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அமெரிக்காவினுடையது என்ற ஒரு கோட்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறது தான் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கு. சரி, அது நேரடியாக வெளிநாட்டு கொள்கைகள் மட்டும்தான் அப்படி இருக்குதா? அமெரிக்காவினுடைய உள்நாட்டு கொள்கை 2008 நெருக்கடிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்தம், இன்னும் சொல்ல போனா உலக பொருளாதார நெருக்கடி, இந்த 2008 நெருக்கடியை விரிவுபடுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அப்படியே தொடர்ந்து போய் தீர்க்கப்பட முடிய நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கு. அதை தீர்த்துக்கிறதுக்கான வழிமுறை தான் இத்தனை வழிமுறை. உள்நாட்டுல முகமது கலீல் என்ற ஒரு பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்திற்காக பங்கேற்றதற்காக அவர் கிரீன் கார்டை ரத்து செய்து கைது செய்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை மிரட்டுது, ஒன்னும் இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுது. இதான் இங்க மிரட்டுறாங்களே அந்த மாதிரி. இன்னும் கொடூரம் தெரியுமா? தடை செய்யப்பட்ட வார்த்தைகள், பேண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் அறிவிச்சு அந்த லிஸ்ட அதன் வரலாற்றில் முதல் முறையாக அரசனுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் எல்லாரையும் கொண்டு வருவதற்கு இந்த பேண்ட் வேர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி
பேசுகின்ற வார்த்தையை கூட இன்றைக்கு தணிக்கை செய்கின்றது. அதன் மூலமாக அவர்களை கண்காணித்து வேவு பார்த்து கைது செய்கின்ற நடவடிக்கை செய்து கொண்டார். எலான் மஸ்கை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. ட்ரம்ப்னுடைய ஆட்சி அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். அது எல்லாரையும் தூக்கி போட்டுச்சு. நீங்க யாரெல்லாம் இதுவரையும் வச்சிட்டு இருந்தீங்களோ இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு நேரடியாக அரசு எந்திரத்தையே தனியார் மயமாக்கி கொண்டு அவரு ஜெர்மனியிலும் அன்னைக்கு இத்தாலியிலும் குறிப்பாக ஜெர்மனியில் சொல்லும் பொழுது இங்கு தனி சொத்துரிமை அதாவது பிரைவேடைசேஷன் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தி கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தானது. இதுதான் அடிப்படை என்று சொன்ன இந்த தனி உடைமை இருக்கிற வரையில், அதாவது தனி உடைமைன்னு சொல்றது முதலாளித்துவத்தினுடைய தனியார் மயமாக்கல் பிரைவேடைசேஷன் இருந்த இடத்துல அது கண்டிப்பாக அந்த சமூக அமைப்பினுடைய நெருக்கடியை தீர்ப்பதற்கு மற்ற எல்லா மக்கள் மீதும் நெருக்கடியை தள்ளும் என்று சொன்ன அதற்கு தீர்வு சோசியலிசம் தான். எல்லாரும் சோசியலிசம் தான் சொன்னோடனே அப்படியே பொங்கி எழுதுறாங்க. நம்மை போன்ற நாடுகளுக்கு சோசியலிசத்தை புதிய ஜனநாயகத்தின் வழியே அடைவது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த முதலாளித்துவ அமைப்பு, குறிப்பாக ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கத்தினுடைய அமைப்பு, சுதந்திர முதலாளித்துவத்தினுடைய அமைப்பு அல்ல, ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கத்தினுடைய அமைப்பு, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த நிதி மூலதன ஆதிக்கம் இருக்கிற வரையில் நீங்கள் பாசிசம் வருவதை தவிர்க்க முடியாது. அது உடனே வந்து தீருமோ, இல்லை இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, எல்லா நாடுகளும் வருமா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் அதுல இருந்தான் வருகிறது. எதுல இருந்து வருதுன்னா பொருளாதார, அதாவது அதனுடைய நெருக்கடி, நிதி மூலதனத்தினுடைய நெருக்கடியிலிருந்து அது எழுது. இதுதான் அமெரிக்காவினுடைய அடிப்படையாக மாறுது. இன்னைக்கு காசாவில் திரும்ப செய்யறதா இருந்தாலும் சரி, குண்டு போட்டு கிட்டத்தட்ட 70,000 பேர் தலைமை உரையில சொன்னாரே தோழர் புகழ்வேலன் அவர்கள் சொன்ன அதே இதுதான். 70,000 பேரை கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு மட்டும் $20 பில்லியன் மேல் ஆயுதங்களை அதாவது போன வருஷம் மட்டும் வித்திருக்கு. போன வருஷம் மட்டும் $20 பில்லியன் மேல் விட்டிருக்கிறது. அவர்கள் போட்ட குண்டினுடைய எடை எவ்வளவு தெரியுங்களா? 75,000 டன் குண்டுகள். அதாவது அவங்க சொல்ற அளவு என்னன்னா 5 ஹிரோஷிமா குண்டுகளுக்கு சமம்னு சொல்றோம். எவ்வளவு? இன்னைக்கு உலகம் முழுக்க ஹிரோஷிமா சொல்றாங்க. அந்த குண்டு போட்டதும் அமெரிக்கா தான். என்று அதை விட 5 மடங்கு மிக அதிகமான 75,000 டன் குண்டுகளை இன்று காசாவிலே ஏவப்பட்டிருக்கிறதே. இதை விட ஒரு மிக கொடூரமான ஒரு விஷயம் எங்கன்னா பார்க்க முடியும். இதுதான் இன்று உள்நாட்டில் ஒரு பக்கம் அது தேசிய வெறி ஊட்டுது. யார? எல்லாரும் வெளியே தள்ளுது. அது ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆட்சியை எப்படி செயல்படுத்துது? ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல யாரு அந்த பக்கத்துல இருக்கிற எந்த நாடும் உள்ள வரக்கூடாது. எல்லாத்துலயும் இப்ப பொதுவா ஒரு விஷயம் மாறிடுச்சு. அங்கே அகதிகளாக குடியேறியவர்களை அந்நியர்களாக அறிவிப்பது. இன்னும் சொல்ல போனா கிரீன் கார்டு விசா எடுத்துட்டு வந்து உள்ள குடியேறினவர்களை எல்லாம் அவர்கள் அந்த கிரீன் கார்டு விசாவை, அதனுடைய அதிகாரத்தை, அதனுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து அவர்களையும் அந்நியர்களாக மாற்றி எல்லாரும் வெளியேத்து, கைது செய்து வெளியேத்து. இந்தியாவில் விலங்கு போட்டாங்களா விலங்கு போடலையா பெரிய டிஸ்கஷன். விலங்கு போட்டாங்களா விலங்கு போடலையா என்ற பிரச்சனை இல்லை. அவர்களை அந்நியர்கள் இத்தனை நாள் கிரீன் கார்டு விசா கொடுத்து வழியே எடுத்துட்டு வந்து உள்ள நுழைச்சி வச்சுட்டு இருந்தவர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் எதிரிகளாக அறிவித்து அவர்களை எல்லாம் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையை செய்து கொண்டது. இதுதான மிகப்பெரிய விஷயம். தொடர்ச்சியாக அங்க இருக்கிற கருப்பின மக்களை எதிரியாக சித்தரிச்சு வெள்ளை கருப்பின ஆட்சியை, ஒரு இனவாதத்தை கட்டமைக்கிற வேலையை அங்கே அமெரிக்காவிலே ட்ரம்ப் செஞ்சது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. உண்மையிலே ஒரு தகவல் சொல்லணும்னா, பீடம் என்ற இன்ஸ்டியூட் 2025 ஒரு ஆய்வு நடத்துது.
கிட்டத்தட்ட 202 நாடுகள்ல கிட்டத்தட்ட 3 கோடி மேல தகவலை திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆய்வை நடத்துது. போன வருஷம் அந்த ஆய்வறிக்கை வெளியிடுது. அப்போ டெமோக்ரசி ட்ரம்ப், அதாவது ஜனநாயகத்தை வென்று விட்டார்கள். எப்படி? பாசிசத்தை கொண்டு. அது வர ட்ரம்ப்னு வேற வச்சுக்கிறாங்க. அது ட்ரம்ப் வந்ததுனாலயான்னு தெரியல. ஆனா அதுக்கு இன்னொரு பொருள், வெற்றி கொள்ளப்பட்டதான். எதை? ஜனநாயகத்தை வெற்றி கொண்டு விட்டார்கள். அப்படி என்றால் அங்கே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அந்த இடத்துல பாசிசத்தை நிறுவியிருக்கிறார்கள் என்பதை பற்றின ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்விலே அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு மொத்த நாடுகளுடைய எண்ணிக்கையிலேயே 580 கோடி மக்கள் தொகை பாசிசத்தின் பிடியில், சர்வாதிகாரத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 91 நாடுகள் இன்று பாசிச கொள்கைகளை அரங்கேற்றிய நாடுகளாக இருக்கிறது. 45 நாடுகள் பாசிசத்தை, உண்மையிலே ஜனநாயகத்தை சரிந்து கொண்டிருக்கிற பாசிசத்தை அமுல்படுத்தி கொண்டு, அதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடுகளா இருக்கு. இது 3ஆம் அலை என்று சொல்கிறார். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்தியாவில் ஏதோ புதுசா நவீனமா ஏதோ ஒரு பாசிசம் வந்துச்சான். அது உலகத்திலேயே எதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இது வந்து யாருமே இதுவரையும் சாம்பிளே கிடையாது. மோடி தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் இந்த ஆளுவர்க்கத்தின் வலதுசாரி பிரிவாக, தொங்கு சதையாக மாற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள், அல்லது மாறிவிட்டு ஏற்கனவே ஒட்டுக்கொண்டிருக்கிற ஒட்டி உள்ளிகளாக இருக்கிறார். அதானியும் அம்பானியும் அவர்களுக்கு ஆபாந்தமானவராக இருக்கிறார்கள். அந்த கட்சிகளுக்கு அவங்க தான் ஃபண்டட் ஆர்கனைசேஷனா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் இந்த ஆளும் வர்க்கமே எதை சார்ந்து நிற்கிறது? ஏகாதிபத்தியத்தை சார்ந்து. குறிப்பாக பெரும்பாலும் இன்று ஆதிக்கத்தில் இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து கொண்டிருக்கிற அந்த நிதி மூலத்தினுடைய வாழ்க்கையில் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து கொண்டு. நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம், இவங்க இத்தனை இந்த கம்பெனி இல்லையா, அந்த கம்பெனி, எந்த கம்பெனியா இருந்தாலும் நிதி மூலத்தை கடைசியாக தீர்மானிக்கிற வடிவத்தில் அங்கே இருக்கிறது. அதானி ரிப்போர்ட் வரும்போது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், நான் எப்படி இதை கட்டுப்படுத்த போகிறேன் என்று மிரட்டியே முடிச்சு. எப்படி கட்டுப்படுத்தும்? நிதி மூலதன ஆதிக்கம் அது கையில இருக்கும்போது. அது கையில இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியுமா? அது சொல்லுது எவ்வளவு முதலீடு, எங்க முதலீடு, எல்லா கம்பெனில இருக்கணும்னு அவசியம் இல்லை. லெனின் சொல்லுகிறார், தாய் கம்பெனி இருக்குது, அதெல்லாம் ஒரு எத்தனையோ சிஸ்டங்கள் இருக்கிறது, கார்டல்கள் இருக்குது, தாய் கம்பெனிகள் இருக்குது. இதையெல்லாம் மதிப்பிட்டு தான் அவர் சொல்லுகிறார், ஏகாதிபத்தியம் எப்படியெல்லாம் நிதி மூலதனத்தின் வழியாக நாடுகளை கட்டுப்படுத்துகிறது என்று அப்பொழுதே ஏகாதிபத்திய உச்சகட்டத்திலே சொல்லுகிறார். ஸ்டாலின் சொல்லுகிறார், இங்கே விழுந்து கொண்டிருக்கிற அந்த நிதி மூலதன ஆதிக்கம் ஒவ்வொரு முறையும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது எங்கே என்றால், அந்த நிதி மூலதன ஆதிக்கத்தினுடைய நெருக்கடியை ஒரு காலனியை, அதாவது மற்ற நாடுகளுடைய நிதி மூலதனத்தினுடைய ஆதிக்கத்தை திணித்து அதில் அந்த நாடுகளை ஒட்ட சுரண்டி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது என்று சொன்னார். அது விழுந்து கொண்டிருக்கிற அந்த அமைப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாசிசத்தை கையாளுகிறது என்று சொன்னார். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அது ஒவ்வொருத்தரையும் தன்னை புதுப்பிச்சுக்கிறது. எப்படி புதுப்பிச்சுக்கிறது? எதுவரையில் புதுப்பிச்சுக்கும்? இந்த நாட்டில் தனி உடைமை ஒழித்து, இந்த நிதி மூலதன ஆதிக்க கும்பலினுடைய அதிகாரத்தை ஒழித்து ஒரு சோசியலிச ஆட்சி அமைப்பு முறையை உருவாக்கும் பொழுது அதற்கான புறநிலைமைகள் ஒழிக்கப்படும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ஒழிக்கப்படும். இந்த நெருக்கடி மீண்டும் மீண்டும் ஏன் எழுகிறது என்றால், இங்க சொத்துகள் ஒரு இடத்தில் சென்ட்ரலைசேஷன், அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு, சொத்துகள் ஒரு இடத்தில் குவிக்கப்படுகிறது. அதனுடைய விளைவாக எல்லாமே வறுமையும் எல்லாமே நடக்கிறது. இதன் மூலமாக மீண்டும் தன்னுடைய அந்த நெருக்கடி ஏன் வருது? அது வாங்கும் சக்தி ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறது. மூலதனம் குவிக்கப்படுவதால் அதன உற்பத்தி தேங்கும் நிலை ஒட்டுமொத்தமாக வாங்க முடியாத சக்திக்கு, சம்பளம் கொடுக்க முடியாத சக்திக்கு நிலைமை மாறுது. இதுதான் நெருக்கடிக்கு காரணம். அந்த பழைய சமூக அமைப்பு முறையை காப்பாற்றுவதற்கு பாசிசம் அவசியப்படுகிறது. அதுக்கு தீர்வு இன்று உற்பத்தியில் சமூகமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய அத்தனை பலன்களும் இன்று தனி உடைமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சோசியலிசம் அந்த உற்பத்தி எப்படி சமூகமயமாச்சோ அதே போல் விநியோகத்தையும் சமூகமயமாக்கி அதை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்ப்பதற்கான வழிமுறைகள் தான் சோசியலிசம்.
அப்போ ஒரு நிதி மூலதன குவியலை ஒழித்து கட்டுவதற்கான வழிமுறைகளை அதை பற்றி பேசுகிறது. நான் ஏதோ தனித்த ஒரு விஷயமா ஏதோ ஒரு விஷயமா சொல்லல. ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அதான் சொல்றேன், வீடம் ஒரு அறிக்கை கொடுக்குதுன்னா அதை ஒட்டி பல கட்டுரைகள் பல விஷயங்களா பேசு. ஹங்கேரி இல்லிபரல் டெமோக்ரசி அப்படின்னு பெயர்ல இவங்க சொல்றாங்களே, அரசியலமைப்பு சட்டத்தை ஏதோ மோடி வந்து இங்க திருத்துறாருன்னு. ஆமா, மோடி திருத்துறது ஏதோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. நிதி மூலதன ஆதிக்கத்தின் பண்பு எப்படி மிகப்பெரிய தொழிலாளர்களுடைய எதிர்ப்பு, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மக்களுடைய எதிர்ப்பு, ஜனநாயக சக்தியினுடைய எதிர்ப்பு இல்லை என்றால் அது சட்ட வழியிலேயே தன்னுடைய பாசிச ஆட்சியை அமுல்படுத்தும் என்பதற்கு பல நாடுகள் உதாரணம். ஹங்கேரி அதில் ஒன்று. ஹங்கேரி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியே கிட்டத்தட்ட 2011 இருந்து 2025க்குள்ள 15 முறை திருத்தி அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிவிட்டது. அது பொது நிகழ்வுகளுக்கு தடை விதித்தது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி வேணாலும் மாத்தலாம்னு சொல்லி அதற்கான ஒட்டுமொத்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. குடியுரிமை இங்க எப்படி சிஏ போட்டு குடியுரிமை படிக்கிறாங்களோ அங்க குடியுரிமை பறிக்கிற அதற்கான சட்டங்களும் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி பல வகையில் அங்கே ஹங்கேரியில் ஒரு பாசிசம் நிறைவேற்றப்பட்டது. இத்தாலியில் முசோலினுடைய நேரடி வாரிசுகள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மெலோனி என்ற அரசியல் அமைப்பு, அரசியல் அவருடைய தலைமையில் இருக்கிற அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சி இன்று மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாசிச ஆட்சியை அமைப்பதற்கான எஃப்டிஐ கட்சியை கொண்டு வந்திருக்கு. இந்த எஃப்டிஐ கட்சி இன்று மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு இத்தாலியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பாசிசத்தை அமல்படுத்துவதற்காக. அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 2024 இங்க அபார்ஷன், ஆன்டி அபார்ஷன் லா, அபார்ஷன் பண்ணக்கூடாது, இங்க எது செஞ்சாங்களோ அதே தான். அபார்ஷன் லா, வாடகை தாயினுடைய தடுப்பு சட்டம், அதே போல இந்த லிபியா துனிசியாவுடைய குடியேற்றத்தை தடை செய்கிற சட்டம், இப்படி பல வகையிலே அங்கே இன்னும் சொல்லப்போனா பிரதமரை நேரடியாக தேர்வு செய்யும் அரசியல் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றிருக்கிறது. அது ஒன்றும் முடிவுக்கு வரல, அது பலமுறை நிறைவேற்றணும். அதுக்கு இன்னும் 2ல் 3 பாகம் வேணும். ஆனா முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து முதல் கட்டத்தில் அது தன்னுடைய இதை முடிச்சிருக்குது. அதில் அடுத்தடுத்த கட்டத்தை அதை எப்படி செய்யணுன்றது. அதே போல சிறைவாசிகளிலே குடியேற்ற தடுப்பு இருக்கிறது அகதிகள் முகாம், இங்க எல்லாம் போராடுறவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் இந்த தேச துரோகிகளாக ஒரு வகைப்படுத்தி அவர்களை உள்ளே அடைப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது. இது ஹங்கேரி. எப்படி சட்டத்தின் வழியாகவே பாசிசத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நாடு ஹங்கேரி. ஜெர்மனி, இன்னைக்கு ஜெர்மனி ஏஎஃப்டி கட்சியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஏஎஃப்டி கட்சின்றது இன்னைக்கு மிக மோசமாக பழைய ஹிட்லர் பாசிசத்தை இங்கே பகிரங்கமாக அதை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 21% இன்னைக்கு வாக்கு வாங்கியிருக்குது. மிகப்பெரிய 2வது கட்சியாக வளர்ந்திருக்குது. அதை ஓரங்கட்டணும்னு சொல்லி மற்ற எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்திருக்குது. ஆனா அது வளர்றதுக்கு காரணமே இவங்க தான். ஏன்? அகதிகள் பிரச்சனை மட்டும் இல்ல, பொருளாதார நெருக்கடி, இவர்கள் செய்த கொள்கைகள், உக்ரைன் மீதான போர், இது எல்லாமே மக்கள் மத்தியில் மிக பொருளாதார சிக்கல்களை உருவாக்கி, வறுமையை உருவாக்கி, வறுமைன்னா நம்ம இது பண்ற மாதிரி இல்ல, அவர்கள் அடிப்படை உரிமைகளை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நல்ல வாழ்க்கையும் இழந்துகிட்டு இருக்கிற நிலைமையில தான் ஒரு தேசிய அடையாள அரசியலை பெயர சொல்லி இந்த ஏஎஃப்டி என்ற கட்சி இன்னைக்கு ஜெர்மனியிலே வலுவான சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறது. முக்கியமான காரணம் இன்றைய அமுல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கொள்கை, இன்றைய அமுல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பாசிச விஸ்தரிப்புவாத கொள்கை, அல்லாட்டி ஜெர்மனியினுடைய ஆதிக்க வெறி கொள்கை இன்று இன்னொரு பாசிச, இதைவிட பயங்கரமான ஒரு பாசிச கட்சிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஜெர்மனியுடைய நிலைமையை காட்டுது. பிரான்ஸோட நிலைமை சொல்லணுமா? லீபென்னுடைய நேஷனல் ரேலி கட்சி இன்னைக்கு 31.4, அதாவது 32% இன்னைக்கு மிகப்பெரிய கட்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஆட்சி தான் பிடிக்க முடியல, ஆனா கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இன்னைக்கு நிலைமை அந்த அளவுக்கு மிக கொடூரமாக போயிருது. அங்கேயும் அதே பிரச்சனை தான். பார்த்தோம் பிரான்ஸ்ல எவ்வளவு பெரிய போராட்டம், தொழிலாளர்களுடைய போராட்டம், இந்த ஓய்வூதிய சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம். ஏன் தெரியுங்களா? ஓய்வூதிய சட்டம்ல பிரச்சனை, பாராளுமன்ற வாக்கெடுப்பு இல்லாமலேயே அங்க சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இல்ல, பிரான்ஸ், அமெரிக்கா, இப்படி இன்னைக்கு போர்ல தொடுத்தது சொல்றாங்க. யாருது? ஈரான் மீதான போர் தொடுத்ததை பற்றி இன்று அந்த அம்மா பேர் என்னது, கமலா ஹாரிஸ் சொல்றாங்க.
செனட்டினுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக ஈரான் மீது போர் தொடுத்திருக்கிறது. செனட்டை மதிக்கவே இல்லை அப்படின்னு கமலா ஹாரிஸ் சொல்றாங்க. இதுதான் அன்று ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற வாக்கெடுப்பு இல்லாமலே கள்ளத்தனமாக ஒரு கொள்ளைப்புறமாக ஆட்சி அமைக்கும் வழியை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து பிரான்சிலையும் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கடுமையான குடியேற்ற கொள்கையை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படின்னா எல்லாரும் வெளியேற்று, பிரான்ஸ் ஃபார் பிரான்ஸ், அவ்வளவுதான் பிரெஞ்சு. இதுதான் அங்கேயும் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதைதான் இந்த கட்சிகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கை தான் அமெரிக்கா சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு பல நாடுகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரஷ்யாவினுடைய கதி சொல்ல வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ராணுவ சர்வாதிகாரத்தை உள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யாவிலே. இப்படி எங்கெங்கெல்லாம் இன்று அர்ஜென்டினா அர்ஜென்டினா எந்த அளவுக்கு இன்னைக்கு வறுமையின் சதவீதம் மிக உச்சத்துல இருக்குதுன்னு சொல்றான். அந்த வறுமையின் சதவீதத்தினால இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஊழல் இன்னொரு பக்கம், இப்படி எல்லா இடத்திலையும் அதனுடைய மொத்தமான இது வந்து கடுமையான தோல்வி. அது இன்னொரு பாசிச கட்சியை வளர்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுன்றதான். இது எல்லா நாடுகளும், இஸ்ரேல் எடுத்துக்கலாம், இன்னைக்கு பல இடங்கள்ல துருக்கி எடுத்துக்கலாம். துருக்கியோட நிலைமை, குர்தீஷனுடைய மக்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அவங்க பெரிய அளவுக்கு 1,50,000 பேர் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம், ஒரு 7-8 வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்து 77,000 பேரை கைது செய்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இதுவை செஞ்சாங்க, ஒரு தொடக்கத்தை உருவாக்குனாங்க துருக்கி. நிருபர்கள் அவர் சொல்றாங்க, ஒவ்வொரு நேரத்திலையும் நிருபர்கள் வந்து உள்ள ஜெயில போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் நிருபர்கள் போன வருஷம் மட்டும் போட்டுருக்கிறதா சொல்றாங்க, 2024 2025. அந்த அளவுக்கு அங்க அரசியல் உரிமை, அதை ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை உரிமைகள் எல்லாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க குர்திஷ் இதுவும் கிடையாது அவர்களுக்கு. அவருடைய மிக பெரிய அளவுக்கு ஒடுக்குமுறை செஞ்சுட்டு இருக்கு. இப்படி அதனுடைய பகுதியாக இந்தியாவை பார்க்க வேண்டும். ஆமாம், இந்தியாவில் பாசிச ஆட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, உண்மைதான். யுஏபிஏல போட்டவங்களை இதுவரையும் எந்த விசாரணை ஒவ்வொருத்தரையா சாவச்சுங்குது. சாய்பாபாவை, அதுக்கு முன்னாடி ஒரு பாதிரியார், சான்ஸ் பாதிரியார, இப்படி விசாரணையே இல்லாமல் ஒருத்தர் சாய்பாபா எந்தவித குற்றச்சாட்டு இல்லைன்னு கடைசியில் வெளியிட்டாச்சு நீதிமன்றமே. அந்த அளவுக்கு அத்தனை பேரையும் உள்ளே போட்டு பல ஆண்டுகளாக விசாரணை இல்லாமல் இன்னைக்கு உள்ள நடந்துட்டு இருக்குது. அதே போல குடியுரிமை சட்டத்தின் பேரால இன்னைக்கு இஸ்லாமியர்களையும் பல பேரை இன்னைக்கு வந்து அடைச்சிட்டு இருக்குது. நீ யாரெல்லாம் போறார்களோ அவர்களெல்லாம் இந்த தேசத்தின் துரோகிகளாக, விரோதிகளாக, இவரெல்லாம் தேச விரோதிகள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு, என்ன சொல்லுவோம், அர்பன் நக்சலிசம் என்று சொல்லி, ஏன் இன்னைக்கு உள்ள நுழைஞ்சி இன்னைக்கு பெரிய மாவோயிஸ்டுகளை மிக கொடூரமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக? நிச்சயமாக இல்லை. அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கார்ப்பரேட் கையிலே ஒப்படைப்பதற்காக செய்து கொண்டார். அதற்கு சிறுபான்மை என்பதான பசு பாதுகாப்பு கவசத்தை எடுத்துக்குது, அதற்கு புல்டோசரை வச்சு இடிக்குது. மணிப்பூரில் எந்த அளவுக்கு பல குக்கி பழங்குடியினங்களை வேட்டையாடுது. இஸ்லாமியர்களை பல பெயரை சொல்லி பல சட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு ஒடுக்கி கொண்டிருக்கிறது. வக்ஃப் பில் உட்பட இன்னைக்கு வக்ஃப் சட்டம் எப்படி கொண்டு வந்தப்பட்டதோ அது போல எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து இங்கே அதானி நோக்கம் என்ன? அதானி கையிலையும் அம்பானி கையிலையும் தன்னுடைய ஒட்டுமொத்த துறைமுகம், விமான நிலையம், மின்சாரம், ஊடகம் என்ற அத்தனையும் ஒரே இதுல எடுத்து போய் கொடுக்கறதுக்கு தான். இங்க என்ன திமுக என்ன செஞ்சுட்டு இருக்குதுங்க? பிஜேபி எதிர்க்குது. பிஜேபிக்கு எவன் எஜமானோ அதேதான் எஜமானம் திமுகவுக்கு. காட்டுப்பள்ளி துறைமுகத்துல இருந்து எல்லா துறைமுகத்தும் வாரி கொடுத்துட்டு இருக்குது. அம்பானி அதானிக்கு ஒட்டுமொத்தமாக தூக்கி கொடுத்துட்டு இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்ல முடியும்? இந்த ஆளு வர்க்கத்திற்கு சமூக ஜனநாயகவாதிகள் எந்த அளவுக்கு இவங்க மக்கள் சொல்வாங்க, பாப்புலிசம். இந்த பாப்புலிசம் வச்சுட்டு இருக்கிறவரை திமுகவை வலதுசாரியா வச்சுட்டு இருப்பாங்க. பிஜேபியோ இல்ல வேற ஒரு கட்சி, பிஜேபி வரணும்னு அவசியம் இல்லை, வேற ஒரு கட்சி இதை விட கொடூரமாக அமுல்படுத்துவதற்கு தயாராயிட்டால் இதை தூக்கி போட்டு அது வரும். இல்ல இவரே தயாராயிட்டா இவரே தக்க வச்சுக்கும். ஆமாம், தயாராகி கொண்டிருக்கிறார். என்ன, ஒரு தருமபுரியிலே ஒரே ஒரு பேருந்து நிலையம் தனியார் மயமாக்கப்பட்டு ட்ரிபிள் திட்டத்துல இருக்கிறத எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. அங்கே RSS ஊர்வலம், RSS இயக்கம் பெரிய கூட்டம் அதே நாள்ல நடத்துவதற்கு அனுமதி இருக்கு. இதை விட எங்க வெட்ட வெளிச்சம்? திருப்பரங்குன்றத்திலே RSS காரர்கள் உள்ளே நுழைந்து பிஜேபி காரெல்லாம் பல ஆயிரம் பேர் வெளியூர்ல எல்லாம் எடுத்து வந்து குவிச்சு அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க வேடிக்கை பார்ப்பான். வேற எங்கன்னா பார்த்து நடத்திக்கணும்னு சொல்லி கோர்ட்ல வந்து வேற இடத்த ஒதுக்கி கொடுப்பாங்க. ஆனால் அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்கள் உள்ளே தருவார்கள். வெக்கங்கெட்டு வேற கூட்டணியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா ஸ்டாலினால் என்ன செய்ய முடியாததுக்கு எதுக்கு இந்த ஆட்சி? அப்பொழுது பாசிசத்தால் வீழ்த்த முடியாத ஒரு ஆட்சியை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் வந்தால் பாசிசத்தை ஒழித்து முடியும் என்று ஏன் ஏமாற்ற வேண்டும்?
இந்த ஸ்டாலின் பெயரை வைத்துக் கொண்டு நம் ஆசான் ஸ்டாலின், பாசிசத்தை ஒழித்த ஸ்டாலின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினால் படுகிற பாடு இருக்கிறது. பாசிசத்தை அவர்தான் உள்ளே விட்டுக் கொண்டிருக்கிறார். நாம விட்டுக் கொண்டு இருக்கோம். ஜனநாயக சக்திகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இங்கே பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு ஜனநாயக உரிமை இல்லை. ஆனால் இங்கே அந்த ஆட்சி, மத்திய ஆட்சியை பகைத்துக் கொள்ளாமல் வாழ்ந்து அவர்களோடு எல்லா வகையிலும் நீ என்ன கண்டுக்காத நான் உன்னை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அவர்களையும் வளர விட்டு தானும் வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர, நானும் ஆளுவர்க்கத்தினுடைய நம்பகமான கூட்டாளி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரே. யாருக்கு? கார்பரேட்டுகளுக்கு. இன்னைக்கு 44 சட்டங்களை ஒழித்து, தொழிலாளர் நல சட்டங்களை ஒழித்து 4 சட்டங்களாக மாற்றி இருக்கிறதே தொழிலாளர் சட்டங்களை. அது தொழிலாளர் சட்டங்கள்ல முதலாளித்துவத்தின் ஆளு வர்க்கத்தின் சட்டம். எப்போ வேணாலும் தூக்கி எறியலாம், எப்போ வேணாலும் உள்ள வச்சுக்கலாம். இதுதான் சட்டம். 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் மாத்துறாங்க. பரவாயில்ல, இப்ப மாத்துறாங்க. நம்ம திமுக அரசு, இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு, இங்க இருக்கிற சமூக நீதி அரசு, இங்க திராவிட மாடல் அரசு எப்பயோ மாத்திச்சு. எல்லாம் எதிர்த்து போறான பிறகு ஐயோ நாம ஒரு மாநிலம் மட்டும் இருக்கிறோமேன்னு பின்வாங்க. இப்ப சந்தோஷம். இப்ப எல்லாம் பாஜக தலையில கட்டிட்டு நான் ஆட்சி ஆளுவேன், நான் கொள்ளையடிப்பேன், நான் அம்பானியுடைய கையாளா இருப்பேன். மோடிக்கு என்ன, எனக்கு அந்த தகுதி இருக்கிறது. இன்று இந்தியாவை ஆளும் தகுதிக்காக போட்டி போடுற அளவுக்கு இன்னைக்கு பிம்பத்தை கட்டியமைக்க முயற்சிக்கிறார். எந்த அடிப்படையில? என்ன சோசலிச திட்டம் வச்சு கொண்டிருக்கிறார்களா? இன்று தமிழக அரசை எல்லா துறையிலும் விற்று கொண்டிருக்கிறது. அந்த வித்த துட்டை வைத்துக்கொண்டு இன்னைக்கு சலுகைகளை சில சலுகைகளை காட்டி ஏமாற்றிக்கொண்டு. ஏன்னா இந்த ஸ்டாலினை பத்தி பேசும்போது அந்த ஸ்டாலினை பேசுனாதான் ஸ்டாலின் என்றால் பெயர் வைத்துக் கொண்டால் எல்லாம் இந்த தேசத்தின் பாதுகாவலராகும், தொழிலாளர்களுடைய, விவசாயிகளுடைய அவருடைய என்ன சொல்றது, ஒரு காப்பாளர்களாகவும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சோசியலிஸ்ட் நிறுவனம் சிற்பி கிடையாது. இன்று தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், அமெரிக்காவின் அடிமைத்தனத்தை எல்லாம் ஏற்றிக்கொண்டு இன்னைக்கு அதெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிற எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த நிதி மூலதன நெருக்கடியை தீர்ப்பதற்கு பாசிசத்தை மட்டும்தான் கொண்டு வரும் என்பது இன்று நிதர்சனமான உண்மையாக பட்டுள்ளது. இதுதான் பல நாடுகளுடைய பட்டியலை சொன்னேன். எல்லா நாடுகளும் ஒரு விஷயத்தில் இன்று ஸ்டாலின் அன்று இருந்து சொன்னது சரியானது என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பதை முத்தாய்ப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். எப்பொழுது நிதி மூலதன கூட்டணி, நிதி மூலதன ஆதிக்கம், அது எல்லாவற்றையும் தேசிய வரியூட்டி செய்கிறது. தேசிய வரி 1000 வழியில ஊட்டலாம். இங்கே இனவெறி ஊட்டப்படுது, மதவெறி ஊட்டப்படுது, சில இடங்கள்ல இனவெறி ஊட்டப்படுது. குறிப்பா அமெரிக்கால இனவெறி ஊட்டப்படுது. வேற வழியில இப்ப ஏன் திராவிடம் ஆரியம் என்பதே, திராவிடம் என்பது என்ன, இனவெறி அல்லவா? இந்த திராவிடம் பேசிட்டு இருக்கிறாங்களே, திராவிடம் ஒரு தேசியமா? ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய தேசியத்தின் அடிப்படையை சொல்லுதா? எல்லா ஆளும் வர்க்கத்தை மூடி மறைக்கின்ற ஒரு வடிவமாக, ஒரு கவசமாக, ஆளும் வர்க்கம் ஒடுக்கப்படுகின்ற வர்க்கம், ஒடுக்கும் வர்க்கம் என்பதை மூடி மறைக்கும் ஒரு கவசமாக இன்று திராவிட ஒரு மரபினவாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த மரபினம் தான் இந்த இனவெறியை தூண்டுவதற்கு எப்படி அமெரிக்காவிலே வெள்ளை இனம், கருப்பினம் என்று சொல்லப்படுகிறதோ அதேதான் இங்கே வேற ஒரு வகையில சொல்லி கொண்டிருக்கிறார். ஒபாமா ஆட்சிக்கு வந்ததனால் கருப்பின மக்கள் விடுதலை பெறவில்லை. இங்கே ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதால் இங்கே பாசிசம் ஒழிக்கப்படாது. அது ஆளுவர்க்கத்தினுடைய அரசியலாகத்தான் மாற்றப்படும். அதுதான் அன்று ஒபாமா அன்று பாலஸ்தீனத்தை ஒடுக்குவதை ஆதரித்தார், ஈரானை ஒடுக்குவதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்திலும் எதையும் அது முறியடிக்கவில்லை. அது இஸ்ரேலையும் ஆதரித்து அரவணைத்து ஒரு இனவெறி ஊட்டி கொண்டிருக்கிறது ஜியோனிசத்தின் அடிப்படையிலே. அதனால்தான் மோடியினுடைய இந்துத்துவம், இஸ்ரேலினுடைய ஜியோனிசம், அமெரிக்காவினுடைய அது கிறிஸ்துவ பெயரில் இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை இனவெறி ஆதிக்கம் என்ற பெயரில் சொன்னாலும் சரி, இவையெல்லாம் ஒரு மரபின இனவெறி ஆதிக்கத்தை ஒரு வெவ்வேறு வகையில் கட்டிக்காது. இந்துத்துவம் ஒரு மரபின கோட்பாடு, ஜியோனிசம் ஒரு மரபினவாத கோட்பாடு, அதே போலதான் வெள்ளை ஆதிக்கம் என்பது ஒரு மரபினவாத கோட்பாடு. இவையெல்லாம் ஒரு கூட்டின் செய்யும் பொழுதே இவையெல்லாம் எப்படி இனவாதத்தை கட்டியமைக்கிறது, தனக்கு தேவையான வடிவத்தை அங்கெங்கே கட்டியமைக்கிறது. அதற்கு ஊடக கட்டுப்பாடு, தணிக்கை முறை, நீதித்துறை தன் கையிலே எடுத்துக்கொண்டு கையாள்வது, உள்நாட்டு எதிரிகளை அதாவது செயற்கையாக கட்டமைப்பது, புனைவுகள் மூலமாக, கோயபிள்ஸ் பிரச்சாரத்தின் மூலமாக கட்டமைப்பது, தேர்தலை சட்ட ரீதியாக தேர்தலை பயன்படுத்துவது, தேர்தல் உதவவில்லை என்றால் தேர்தலை தள்ளி வைத்து விட்டு இங்க எப்படி SIR பல வகையில எப்படி இது அமுல்படுத்துதோ இந்த தேர்தலையே செல்லா காசாக மாற்றுவது, இங்க இருக்க தேர்தல் ஆணையத்தையே ஒண்ணுமில்லாத பண்ணுவது,
இப்படியேதான் தேசியல் வெறியூட்டி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு அகண்ட ஆதிக்க கொள்கைகள் தேவைப்படுகிறது. ஏகாதிபத்திய நிதி மூலதனத்துக்கு இந்தியா போன்ற இஸ்ரேல் போன்ற பல்வேறு ஆதிக்க எடுபிடிகள் தேவைப்படுகிறது. அதனுடைய நிதி மூலதன ஆக்டோபஸ் கரங்கள் எல்லாவற்றையும் தன் கையிலே கொண்டு வந்து தனக்கான ஆட்சி அமைப்பை நிறுவ துடிக்கும். இது ரஷ்யாவை இருந்தாலும் உக்ரைனை தேடும். அதே போல சீனா ஆப்பிரிக்கா நாடுகளை தேடிக்கொண்டிருக்கிறது. இதில் எல்லாருமே ஒரு வழிமுறையை கையெழுத்திருக்கிறாங்க. பிரிட்டனா ராணுவ வழிமுறை கையாளும் போது அமெரிக்கா அன்று நிதி மூலதன வழிமுறையை கையாண்டது. இன்று அமெரிக்கா ராணுவ முறையை கையாளும் போது சீனா இந்த நிதி ஆதிக்க முறையை கையாளுகிறது. சீனா நுழைந்த இடமெல்லாம் திவாலாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அந்த நாட்டின் செல்வங்கள் எல்லாம் நாடுகள் எல்லாம் இன்று சீனாவினுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் இன்று ஒரே குறையின் கீழ் இந்த நிதி மூலதன ஆதிக்கத்தை தன் கீழ் கொண்டு வருவதற்காக இன்று எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அன்று ஸ்டாலின் வரையறுத்த நிதி மூலதன ஆதிக்கத்தின் அந்த பழைய பிற்போக்கான விழுந்து கொண்டிருக்கிற இந்த சமூக நிதி மூலதன கும்பலை காப்பாற்றுவதற்காக இந்த பாசிச வடிவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிதர்சனமாக நிரூபித்து காட்டியிருக்கிறது என்பதுதான் இந்த ஆணித்தரமாக பாசிசத்தினுடைய தேவை, பாசிச எதிர்ப்புக்கு ஸ்டாலினுடைய தேவை. பாசிச ஐக்கிய முன்னணி கட்டுவதை கூட அவர் சொல்கிறார். சமூக ஜனநாயக நம்பி போகாதீர்கள், அவர்கள் வலதுசாரி பிரிவு, பாசிசனுடைய வலதுசாரி பிரிவுகள் என்று நிரூபித்தார். ஆமாம், அது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அது பல ஆட்சி, ஜெர்மன் ஆட்சி, ஹங்கேரி ஆட்சி, பல நாடுகளை சொல்லிட்டேன். அங்கெல்லாம் எங்கெல்லாம் லிபரல்கள் இருந்தார்களோ அந்த லிபரல்கள் பாசிசத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு இதைவிட சிறந்த ஒரு பாசிசவாதிகள் வருவதற்கு அவர்களே வாய்ப்பளித்து கொடுத்தார்கள். அவர்கள்தான் இதுதான் நிலைமை. ஆகையால் நாம் அதை உண்மையிலேயே பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலை, அன்று டிமிட்ரோவனுடைய வரையறையை ஏற்றுக்கொண்டு ஏகாதிபத்திய எதிர்ப்பை உள்ளடக்கிய ஒரு இந்த எல்லா நாடுகளும் ஒரு தேசிய விடுதலையை அடைய வேண்டிய அவசியத்தையும், ஒரு சுதந்திரமான அரசு, சுதேசிய அரசை கட்டியமைக்க வேண்டிய விஷயத்தையும் காலை நாடுகள் உண்மையிலேயே இந்த மாதிரி நம்ம மாதிரி நாடுகள்லாம் ஒரு புதிய ஜனநாயக புரட்சியின் வாயிலாக சோசியலிசத்தை அடைய வேண்டிய லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த வாய்ப்பு, இந்த பாசிசத்தை நாம் வெல்லுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை ஸ்டாலின் எப்படி கொடுத்திருக்கிறார், அதுக்கான ஆயுதங்களை நமக்கு எப்படி வழங்கியிருக்கிறார், அதை எப்படி சாதித்து இரண்டாம் உலகப் போரில காட்டினார் என்பது தோழர்கள் விளக்கமாக சொன்னதால் அந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு உண்மையிலேயே ஸ்டாலினுடைய நினைவை போற்றுவோம். அவருடைய அத்தனை லட்சியங்களையும் வென்றெடுப்போம். அதற்கு அவரால் எடுத்துக் கொடுக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் நாம் அதை கைப்பற்றுவோம். கைப்பற்றி பாசிசத்தை முறியடிப்போம் என்று கூறி எனது உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.